கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 4 அதிகாரம் 19, 20, 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி வல்லவராக மாறியிருந்தாரா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 19வது வசனம். அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயது உள்ளவராய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் இங்க என்ன செய்யாம இருந்தாரா? எண்ணாதிருந்தார், பார்க்காதிருந்தாருன்னு என்ன செய்யல சொல்லல. ஏன்னா அவருடைய கண்கள் அதை என்ன செய்யும்? பார்க்கும். சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சிந்தனைக்கு அது வரும், வந்தாலும் அவர் அதை தங்க அனுமதிக்கவில்லை. எண்ணங்கள் வரும், மாறாக அந்த பலவீனமான எண்ணம், அந்த உலக அனுபவம், உலக அறிவு, அவர் கூட இருக்கிற மக்கள் சொல்லுகிறது, இது எல்லாம் அவருடைய சிந்தனைக்கு சென்றாலும் அவர் எதை எண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. அவருக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது? உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். இது ஒரு பக்கம் இருக்குது, தேவன் கொடுத்த வார்த்தை. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? அவருடைய சரீரம் செத்து போயிட்டு, அவருடைய மனைவியின் கர்ப்பம் என்ன செஞ்சிட்டு? செத்து போயிட்டு. அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவருக்கு குழந்தை இல்லைன்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஒரு குழந்தையை எடுத்து என்ன செய்ய? வளர்த்துக்கொள். அந்த அறிவுரை அவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல பெருகிறதற்கு என்ன இல்லை? வாய்ப்பே கிடையாது. இது உலகம் சொல்லுகின்ற ஒரு தகவல், இந்த இடத்துல தேவன் சொல்லுகின்ற வாக்கு தத்தம். இந்த ரெண்டுல அவர் எதை உயர்த்தினார்? தேவனுடைய வார்த்தை. அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. ஈசாக்கு பிறந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்தினாரா? இல்ல. சரீரம் செத்து போயிருக்கும் போது, அவருடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போயிருக்கும் போது தேவனுக்கு அவர் என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்துறாரா? அதனாலதான் ஆபிரகாம் பெற்றுக்கொள்றதுக்கும் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கும் வித்தியாசம் அதனாலதான் வருது. சரீரம் செத்து போயிருக்கும் போது அவர் என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்துகிறார். என்ன மகிமைப்படுத்தி இருக்க முடியும்? இதுக்கு மத்தியில எனக்கு அவர் வார்த்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை தன்னோட சிந்தனைக்கு அவர் நினைவு கூர்ந்திருக்க முடியும். அவருடைய நன்மைகளையும் அவருடைய அன்பையும், அந்த ஊர் அப்படிங்கிற தேசத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் இதுவரை என்னை கைவிடவில்லை. அவருடைய நன்மையை அவர் நினைவு கூற கூற, அதுல மகிமைப்படுத்த அவர் விசுவாசத்துல என்ன செஞ்சாரா? வல்லவராக மாறினார். இது நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில வருகின்ற ஒரு காரியம். எப்பொழுதாவது ஒரு விஷயத்துல, என்னால நம்பக்கூடிய ஒரு விஷயத்துல, என்னால செய்ய முடிகிற ஒரு விஷயத்துல அப்படிலாம் இல்லை.
அனுதின வாழ்க்கையில நான் எதை மகிமைப்படுத்த போகிறேன்? தேவனுடைய வார்த்தையை நான் மகிமைப்படுத்த போகிறேனா? இல்லை என்றால் என்னுடைய சூழலையும் என்னுடைய பிரச்சனைகளையும், என்னை குறித்து உலகம் ஒரு அடையாளம் சொல்லலாம், அந்த அடையாளத்தையும், இல்ல சரீரத்தில் உள்ள நோய் அது ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், அதை குறித்தும் நான் உயர்த்த போகிறேனா? நீங்க சொல்லலாம், என் பிரச்சனைகளை எல்லாம் நான் உயர்த்துறது இல்லம்மா அப்படின்னு நீங்க சொன்னாலும், எதை அதிகமாக பேசுகிறீர்களோ, எதை அதிகமாக நம்புகிறீர்களோ அதை தான் நீங்க உயர்த்துகிறீர்கள் என்று அர்த்தம். இங்க ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? அவருடைய வார்த்தையை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அந்த சந்தேகமே எப்போ வராம இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது. மனிதனுக்கு ஒரு இயல்பு உண்டு, மறந்து போகக்கூடிய ஒரு இயல்பு. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ நினைவு கூர்ந்து கொள், அவர் செஞ்ச நன்மைகளை நீ மறவாதே. தாவீது ராஜா தன்னோட ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறார், தன்னோட சிந்தனைக்கு சொல்லி கொடுக்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களை நீ என்ன செய்யாத, மறவாதே. ஏன் சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? அதை மறந்து போகக்கூடிய இயல்பு தான் மனிதனுக்கு உண்டு. நம்முடைய சிந்தனைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு உன்னதத்துல அத்தனை பேர் புகழ்ந்து பாடுகிற கூட்டத்துக்கு தலைவராக ராஜாவாக இருக்கிற ஒரு ஸ்தானத்தை விட்டுதான் நம்மை தேடி அடிமையாக வந்திருக்கிறார். நமக்கு மீட்பு கொடுக்கணும், நமக்கு வாழ்வு கொடுக்கணும், நம்மோடு ஒரு உறவு ஏற்படணும்னு சொல்லி அவர் தேடி வந்திருக்கிறார். உலகத்துக்கே அதிபதி யார் உறவை தேடி வந்தாரா? நம் ஒவ்வொருவருடைய உறவை தேடி அவர் வந்திருக்கிறார். அதற்கு ஒரு பெரிய விலையையும் அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவற்றோடு கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் எனக்கு சந்திக்காமல் இருப்பது எப்படி? பவுல் கேட்கிறார். இதை உங்க சிந்தனைக்கு நீங்க நினைவு கூறும் போதுதான் அவர் செஞ்ச நன்மைகளை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஞானம் பொதிந்து கிடக்கிறது. நீங்க உங்க பிரச்சனைக்கு யார்கிட்டையும் சொல்யூஷனுக்கு போகவே வேண்டாம். பிள்ளைங்க எப்படி வளர்க்கணுமா? வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முதலாளி எப்படி இருக்கணும், ஒரு பணி செய்கிறவங்க எப்படி இருக்கணும், மாமியார் எப்படி இருக்கணும், மாமனார் எப்படி இருக்கணும், வயதானவர்கள் எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஆடுகள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம அறிந்து நினைவு கூறதான் நம்மளால அந்த இடத்துல விசுவாசத்துல வல்லவர்களா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். இத மகிமைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில உயர்த்துறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை எல்லா இடத்துலையும் உயர்த்துறது அப்படிங்கிறது அவர் வேற, அவருடைய வார்த்தை வேற கிடையாது. இதே காரியம் இன்னொரு விதமா இருக்குது. எபிரேயர் 12:2 பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அதாவது அவருக்கு அவமானம் அங்கு இருந்தது, அதுதான் இதுக்கு அர்த்தம். அவர் அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தது அவமானப்படுறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறார். ஒதுக்கப்படுறதற்கு, அவமானப்படுகிறதற்கு, நமக்கு பதில் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, புறக்கணிக்கப்படுவதற்கு, அசட்டை பண்ணப்படுவதற்கு, ஆக்கினைகளை ஏற்றுக்கொள்வதற்கு, அதற்காகவே தான் அவர் இறங்கி என்ன செய்தார்? வந்தார். அந்த அவமானம் இருந்தது, அது அவர் என்ன செய்யலையா? எண்ணலையா? எப்படி ஆபிரகாம் அவருடைய பலவீனத்தை எண்ணாமல் இருந்தாரோ, இயேசு கிறிஸ்து அவமானத்தை என்ன செய்யலையா? எண்ணல. எண்ணாமல் அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை அவர் எண்ணினார். என்ன சந்தோஷம்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்ய போறோம்? மாறப்போகிறோம். அவருடைய உறவிற்குள் வரப்போகிறோம். நாம் மீட்கப்பட போகிறோம். இத அங்க இயேசு கிறிஸ்து உயர்த்தி பார்க்கிறார். இத அவர் மேக்னிஃபை பண்றாரு. அதை உயர்த்தினதால் தான் இன்னொரு விஷயம் அவருக்கு பாதிப்பாக என்ன செய்யல? தெரியல.
உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் சொல்றேன். ஒரு பலவீனத்தின் மத்தியில டாக்டருடைய ரிப்போர்ட், இதுல சுகம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. இந்த இடத்துல அது உண்மையா இருக்கலாம், அந்த பலவீனம் உண்மையா இருக்கலாம். நம்முடைய அறிவு இந்த நோய் வந்தா அது இப்படிதான் இருக்கும், இதோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறிவு என்ன செய்யலாம், சொல்லலாம். இது எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசித்து அதுல நீங்க உயர்த்தும் பொழுது அந்த நோய், அந்த மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி, நீங்க எதை உயர்த்துகிறீர்கள்ங்கிறத பொறுத்துதான். அதற்கு அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். அந்த நோய் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.